بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இந்த வானங்களையும் பூமியையும் எந்த விதமான முன்மாதிரியும் இன்றி படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த ரப்புல் இஸ்ஸத்தை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல்ல அடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய வேலையிலே இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ரப்புல் இஸ்ஸத்துடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனது அருமை சகோதரர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஈமானிற்கு ஹிதாயத்திற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஈமானிற்கு ஹிதாயத்திற்கு பிறகு அல்லாஹ் எத்தனையோ விதமான மிகச்சிறந்த நிஅமத்துகளை ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்குமே ஈமானை அடைந்ததற்கு பிறகு ஹிதாயத்தை பெற்றதற்கு பிறகு எத்தனையோ சிறந்த நிஅமத்துகளை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். அப்படி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த நிஅமத்துகளில் ஒன்று எது என்று சொன்னால் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நாவு. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நாவு இருக்கிறது, அதுவும் மிகச்சிறந்த ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. இந்த நாவனுடைய மேன்மையை பற்றி மகத்துவத்தை பற்றி அல்லாஹ்வே குர்ஆனில் சுட்டி காட்டுகின்றான். ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ரஹ்மான் இருக்கின்றானே, அல்லாஹ் இருக்கின்றானே, அவன்தான் அல்லமல் குர்ஆன். உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தவன் யார் என்று சொன்னால் உங்களுடைய ரப்பு. உங்களுடைய ரப்பு தான் உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக சொல்கின்றான் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். அவன்தான் மனிதர்களை படைத்தான், படைத்ததோடு அவன் மனிதர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. அல்லமஹுல் பயான், என்ன பேசுவது, எப்படி பேசுவது, பேசுகிற முறைகள் என்ன, பேசுவதுனா என்ன என்பதை அந்த பேச்சு என்கின்ற அந்த விஷயத்தையே அந்த திறனையே யார் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்று சொன்னால் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, சகோதரிகளே, ஒரு மனிதனுக்கு நாவு இல்லை என்று சொன்னார், அதாவது பேச வரவில்லை என்று சொன்னால், ஊமையாக இருப்பார் என்று சொன்னால் அப்பொழுதுதான் தெரியும் அவருக்கு நாவுடைய மேன்மைகள் என்ன, சிறப்புகள் என்ன என்பதாக. நம்ம எல்லோருமே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருமே பேசக்கூடிய பேச்சாற்றல் உடையவர்களாகத்தான் இருக்கின்றோம். நம்மளுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு மணி நேரம், ரொம்ப இல்லை, ஒரே ஒரு மணி நேரம் நான் மௌன விரதமாக இருப்பேன். என்னுடைய நாவின் மூலமாக நான் என்னுடைய எந்த ஒரு கருத்துக்களையும் என்னுடைய நாவின் மூலமாக நான் வெளிப்படுத்த மாட்டேன். என்னுடைய உறுப்புகளுடைய இதர உறுப்புகளுடைய அங்கங்களின் மூலமாக என்னுடைய தேவைகள் என்ன, நான் என்ன சொல்ல வரேன், என்ன பேச வரேன் என்பதை நாவல்லாத மற்ற உறுப்புகளின் மூலமாக நான் பேசுவேன் என்பதாக
ஜஸ்ட் ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் அவ்வாறு இருந்து பாருங்கள், உங்களால் இருக்க முடியுதான்னு பாருங்கள். வீட்டுக்கு போகிறோம், சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், மனைவிட்ட நாவின் மூலமாக சொல்லாமல், வாயின் மூலமாக சொல்லாமல், உடல் அங்கத்தின் மூலமாக சொல்லி பாருங்க. நமக்கு ஒரு கஸ்டமர் வராரு, அல்லது நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்காண்டி கடைக்கு பலதர கடைக்கு போகிறோம், என்ன பொருள் வேணுங்கிறத நாவின் மூலமாக சொல்லாமல் உங்களுடைய செய்கை மூலமாக சொல்லி பாருங்கள். அதனுடைய வேதனை எவ்வளவு இருக்கும் என்பது தெரியும். ஒரு சாதாரண ஒரு பஸ்ஸில் ஒரு டிக்கெட் எடுக்கணும், ஆனால் மாட்டுத்தானுக்கு ஒரு டிக்கெட், இதுக்கு வேணா சில செகண்ட் ஆகும். ஒரு டிக்கெட் தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சில செகண்ட் போதுமானது. அந்த வார்த்தையை கூட நீங்கள் நாவின் மூலமாக சொல்லாமல் உடல் அங்கத்தின் மூலமாக செய்கையின் மூலமாக நீங்கள் சொல்லி ஒரு டிக்கெட் வாங்க முடியுமா என்று பாருங்கள். அது எவ்வளவு மோசமாக இருக்கும், உங்களால் எவ்வளவு அதற்கான மெனக்கட வேண்டி இருக்கும் என்பது அப்பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு தெரியும். நாவ் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆக சிறந்த நேமத்தில் ஒரு நேமத்தாக அல்லாஹ் மனிதனுக்கு நாவை கொடுத்திருக்கின்றான். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாவ் எப்படி ஒரு மனிதனுக்கு ஆக சிறந்த ஒரு நேமத்தாக இருக்கிறதோ, அதே அளவிற்கு நாவின் மூலமாக மனிதனுக்கு நெக்மத்தும் ஏற்படும். நாவின் மூலமாக எப்பொழுது அந்த அளவிற்கு சிறப்புகள் மேன்மைகள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஒரு மனிதன் நாவின் மூலமாக மிக மோசமான நிலைக்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமைக்கும் சென்று விடுவான். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனை சுட்டி காட்டுகின்றான், மனிதனுடைய பேசக்கூடிய பேச்சுக்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சுட்டி காட்டுகின்றான். மா யல்ஃபிது மினல் கவுல், மனிதன் பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, இல்லா லதைஹ ரகீப், அதை கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பர் இருப்பார். நீங்க எந்த விஷயத்தை பேசினாலும் சரி, நீங்கள் ஆகமான விஷயங்களை பேசுறீங்க, பிரயோஜனமான விஷயங்களை பேசுறீங்க, பலாவான விஷயங்களை பேசுறீங்க, ஊரை ரெண்டா இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுறீர்கள், எந்த விஷயத்தை நீங்கள் பேசினாலும் அதை கண்காணிக்கக்கூடிய ரகீப் ஒருவர் இருப்பார். எங்க இருப்பாரு? உங்களை விட்டு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பாரா? நீங்க பேசும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து வராரு? அப்படி இல்லை. அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கின்றான், ரகீபுன் அதீத். அவர் எங்க இருப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு அருகாமையிலே இருப்பார். எந்த ஒரு நொடி கூட உங்களை விட்டு அவர் தூரமாகி விடமாட்டார். அவர் உங்களோட ஆஜராகவே இருப்பார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். எனவே நாவை நாம் அதிகமாக பேண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாவை நாம் அதிகமாக பேண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏன்? நாம் பேசக்கூடிய எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி, இது எப்படிப்பட்ட பேச்சாக இருந்தாலும் சரி, அது நன்மையை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, தீமையை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, நமக்கு பிரயோஜனங்களை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, நமக்கு பாவத்தை அள்ளி குவிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை பேசினாலும் அந்த நொடி பொழுது நீங்கள் பேசுவதை எழுதுவதற்கு உங்களுக்கு அருகாமையிலேயே, உங்களை விட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 1/2 நிமிட தூரம், அவ்வளவு தூரம்லாம் கிடையாது, உங்களுக்கு அருகாமையிலே ஒரு மலக்கு உங்களுக்கு அருகாமையிலே இருப்பார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறாங்க, முஆத் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போகணும், என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போகணும், அதே சமயத்தில் நரகத்தை விட்டும் என்னை பாதுகாக்கணும். என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போகணும், அதே நேரத்தில் என்னை நரகத்தில் இருந்தும் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு நீங்கள் சொல்லுங்க, அந்த அமலை நான் பேணி பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள். கொஞ்சம் பின்னாடி உட்காந்து சொல்லுவது, கொஞ்சம் நெருங்கி உட்காந்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி உட்காரக்கு எதுவாக இருக்கும். இப்போ முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு சொல்லி காட்டுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பட்டுன்னு சொல்லலை. என்ன சொன்னார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆதே, நீங்க கேட்ட விஷயம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. சொர்க்கத்துக்கு என்னை கூட்டிட்டு போகணும், நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமலை கேட்கின்றீர்களே, அந்த அமலுக்கு நான் பதில் சொல்வது இருக்கிறதே அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நீங்கள் என்னிடத்திலே கேட்டிருக்கிறீர்கள் முஆத் என்பதாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை பேணுமாறு சொன்னார்கள், நோன்பை பேணுமாறு சொன்னார்கள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், எல்லா செயல்களுக்கும், ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் அஸ்திவாரம் எது என்று சொன்னால் இஸ்லாம். ஒரு மனிதன் என்னதான் நல்ல அமல்களை செய்தாலும் கூட அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவன் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு நாளைக்கு பிரயோஜனம் இருக்கும்.
அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மூமினாக அவன் இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நல்ல அமல்களை அவன் டாப்பாக சேர்ந்திருந்தாலும் கூட அதுக்கான பிரயோஜனங்களை இந்த உலகத்திலே அவன் அடைந்து கொள்வானே தவிர நாளை மறுமையிலே அவனுக்கு கிடைக்காது. அப்போ நாளை மறுமையிலே ஒரு மனிதனுக்கு செய்த செயல்களுக்கான நற்கூலி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் அஸ்திவாரமாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் இருக்க வேண்டும். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் ஒரு மனிதனுடைய அனைத்து செயல்களுக்கும் அஸ்திவாரம் இஸ்லாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அஸ்திவாரத்திற்கு பில்லர் எது என்று சொன்னால், அந்த இஸ்லாம் என்கின்ற அஸ்திவாரத்திற்கு பில்லராக எதை இறைவன் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் தொழுகை என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சொன்னார்கள், அந்த பில்டிங்கினுடைய அரண், அந்த பில்டிங்கை பாதுகாக்கக்கூடிய அரணாக எதுவும் இருக்கிறது என்று சொன்னால் அறப்போர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி நீண்ட விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் உங்களுக்கு இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், மாதே நான் இறுதியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுறேன். அந்த ஒரே ஒரு விஷயம் போதும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பேணினீர்கள் என்று சொன்னால், நான் இவ்வளவு நேரம் என்ன சொன்னேனோ அது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். நான் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அந்த விஷயத்தை நீங்கள் பேணினாலே போதுமானது, உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே சீராகிவிடும் என்று சொன்ன மாத்திரத்திலே முஹாதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்திருக்காங்க. என்ன வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போறாங்க, என்ன விஷயத்தை சொல்ல போறாங்க. இவ்வளவு நேரம் நீ தொழுகையை சொன்னாங்க, நோன்பை சொன்னாங்க, இது அஸ்திவாரம் என்பதாக இஸ்லாத்தை சொன்னார்கள். இவ்வளவு விஷயத்தை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அனைத்தும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரே ஒரு விஷயத்தை பேணினால் போதும் என்பதாக சொல்லுகின்றார்களே. அப்படி என்றால் அந்த செயல் என்னவாக இருக்கும் என்கின்ற ஆவலோடு முஆதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்தவர்களாக, நாவை எதிர்பார்த்தவர்களாக, வாயை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி சொன்னார் என்று சொன்னால், தன்னுடைய நாவை நீட்டி பிடித்து, தன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய நாவை வெளியில நீட்டி பிடித்து சொன்னார்கள், இந்த நாவை நீங்கள் பேணிக்கொள் என்பதாக முஆதிர் அவங்களை பார்த்து சொல்றாங்க. இது ஷாம் மாத்திரத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. யாரோ சொல்லலாம், நாவின் மூலமாக ஒரு மனிதனுக்கு நாளைக்கு கேடா ஏற்பட்டு விட போகிறது என்பதாக முஆதிர் அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்ட மாத்திரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மனிதனை அதிகமாக நரகத்திலே தள்ளுவது எது என்று சொன்னால், நாளை மனிதனை நரகத்தில் அதிகமாக எந்த செயல் தள்ளும் என்று சொன்னால் நாவால் அறுவடை செய்த அந்த செயல்கள் தான் நாளை மறுமையிலே ஒரு மனிதனை நரகத்திலே போய் தள்ளும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே என்னுடைய அதிருப்திக்கு உரிய நபர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னார். நாளை மறுமையிலே என்னுடைய அதிருப்திக்கு உரிய நபர்கள் நாளை மறுமையிலே யாராக இருப்பார் என்று சொன்னால், யார் இந்த உலகத்திலே தொணவென்று பேசிக்கொண்டே இருக்கின்றார்களோ. முதலாக சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் எதுக்கெடுத்தாலும் நம்ம மொழியில சொல்ல வேண்டும் சொன்னால் ஓட்டப்பானையில் தண்ணி விட்டது மாதிரி தொணவென்று பேசிக்கொண்டே இருப்பார்கள், வாய்க்கு வந்ததை எல்லாம் உளறிக்கொண்டே இருப்பார்கள், நாக்கை நீட்டி மடித்துக் கொண்டே இருப்பார்கள். இதுவெல்லாம் எதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சுருக்கமாக அவர்கள் நாவை பேண மாட்டார்கள். யாரிடத்திலே இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே நாவை பேண மாட்டார்களோ, தொணத்தனவென்று பேசுவார்களோ, வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறுவார்களோ, நாக்கை நீட்டி மடித்துக் கொண்டே இருப்பார்களோ, இவர்கள் தான் நாளை மறுமையிலே என்னுடைய அதிருப்திக்கு உடையவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், முஸ்னத் அஹ்மத் என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் ஆகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதன் யாரின் மீது அதிகமாக கோபப்படுவான் என்று சொன்னால் தன்னுடைய நாவின் மீது தான். நாளை மறுமையில ஒரு மனிதன் தன்னுடைய உடல் அங்கங்கள் எத்தனையோ இருக்கும், கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, இப்படி எத்தனையோ அங்கங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அங்கங்களிலேயே ஒரு மனிதன் எந்த அங்கத்தை, எந்த உறுப்பை அதிகமாக கோபப்படுவான் என்று சொன்னால் தன்னுடைய நாவை பார்த்துதான் நாளை மறுமையிலே அதிகமாக கோபப்படுவான் என்று சொல்லிவிட்டு, அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாளை மறுமையிலே அவன் தன்னுடைய நாவால் செய்த பாவங்களை பார்ப்பான். நாளை மறுமையிலே தன்னுடைய நாவின் மூலமாக எவ்வளவு பாவங்களை நான் குவித்து வைத்திருக்கிறேன் என்பதாக பார்ப்பான். அதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் என்ன என்பதை நாளை மறுமையிலே கண்கூடாக ஒவ்வொரு மனிதனும் பார்க்கக்கூடிய சமயத்திலே நாளை மறுமையிலே மனிதன் அதிகமாக யார் மீது, எந்த உறுப்பின் மீது, அங்கத்தின் மீது கோபப்படுவான் என்று சொன்னால் தன்னுடைய நாவின் மீது தான் அதிகமாக கோபப்படுவான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு காலத்தில் ஒரு அறிஞர் இருந்தார்கள், அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர்.
அவர் அந்த அறிஞரை எப்படி தன்னை பழக்கப்படுத்துகிறார் என்று சொன்னால், நம்ம அடுத்தவரை பற்றி புறம் பேசக்கூடாது, நம்ம அடுத்தவர்களை பற்றி குறைகளை சொல்லவே கூடாது என்பதாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்றாங்க. எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுவதை விட்டும் என்னுடைய நாவை நான் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றார்கள். ஆனாலும் மனிதனுங்க என்ற ரீதியிலே பல நேரங்களில் தன்னை மீறியும் அடுத்தவரை பற்றி குறை பேசக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுருது. அப்படி என்னென்ன செய்யறாங்க அப்படி சொன்னால், ஒரு வேளை அடுத்தவரை பற்றி நாம் குறை சொன்னேன் என்று சொன்னால் அதற்கு பகரமாக நான் என்ன செய்து கொள்வேன் என்று சொன்னால், ஒவ்வொரு நோன்பு வைப்பேன். நான் ஒரு அடுத்தவரை பற்றி ஒரே ஒரு தடவை புறம் பேசுகிறேன் என்று சொன்னால், அடுத்தவரை பற்றி ஒரே ஒரு முறை நான் குறை பேசினேன் என்று சொன்னால் அந்த குறைக்கு பகரமாக ஒரு நோன்பு. இப்படி என்ன பண்றாங்க, எப்பொழுதெல்லாம் அடுத்தவரை பற்றி குறை சொல்லக்கூடிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டுறாங்களோ, தன்னை மீறி தன்னை அறியாமலே அடுத்தவரை பற்றி குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ, அப்பொழுதுதான் நோன்பு பிடிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் அவர்களிடமிருந்து அந்த குறை சொல்லக்கூடிய புறம் பேசக்கூடிய அந்த தீய குணம் விலகியதாக தெரியல. ஆனால் இவங்க நோன்பு பிடிச்சி உடம்பெல்லாம் அப்படின்னு உருகி போயிருது. இப்போ பார்க்குறாங்க, நோன்பு பிடிப்பதன் மூலமாக என்னுடைய அந்த பலகீனத்தை என்னால் நிவர்த்தி பண்ண முடியல. அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகிறாங்க. இனி அடுத்து நான் நோன்பு பிடிக்க மாட்டேன், அடுத்து யாரையாவது நான் குறை பேசினேன் என்று சொன்னால் நான் நோன்பு பிடிக்க மாட்டேன், அதற்கு பகரமாக ஒரு திர்கம் பணத்தை நான் தானமாக கொடுப்பேன், ஒரு திர்கம் பணத்தை நான் தானமாக கொடுப்பேன் என்று தங்களுக்கு தாங்களே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக் கொள்றாங்க. அதன் அடிப்படையில் எப்பொழுது புறம் பேசின உடனேயே அடுத்தவர்களுக்கு தானமாக திர்கத்தை கொடுக்க ஆரம்பித்தார்களோ, காசு பணத்தை கொடுக்க ஆரம்பித்தார்களோ, அவரும் இருக்கக்கூடிய அந்த குறை பேசக்கூடிய பண்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது என்பதாக அவர்கள் தன்னை குறித்து சொல்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மக்கள் சான்றோர்கள் இப்படிதான் இருந்திருக்காங்க. அடுத்தவரை பற்றி குறம் பேசக்கூடாது என்பது ரொம்ப வைராக்கியமா இருக்காங்க. அதை மீறி அப்படிப்பட்ட நிலைகள் ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கு நிவர்த்தி பண்ணுவதற்காண்டி அதற்கு பரிகாரமாக இந்த செயலை செய்ய வேண்டும், அந்த செயலை செய்ய வேண்டும், எந்த செயலை செய்வதன் மூலமாக என்னிடத்தில் அடுத்தவர்களை குறை கூறக்கூடிய அந்த பண்பு குறையும் என்பதற்கு அவர்கள் மிகவும் திட்டம் போட்டு செயல்படக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்பான சகோதர நண்பர்களை, இன்னைக்கு நம்ம நிலைகள் எப்படி இருக்கு அப்படி சொன்னா, ஒரு சபை கூடுகிறது என்று சொன்னால், சபை என்று சொன்னால் ஒரு 1000 பேர் 500 பேர் இல்லை, ஒரு 4-5 பேர் ஒரு இடத்துல கூடுறோம். நீங்க எங்க வேணாலும் நீங்க அதை பத்தி நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஒரு 4-5 பேர் ஒரு இடத்துல கூடுறோம், ஒரு டீ கடையிலையோ அல்லது பள்ளிவாசல்லையோ அல்லது பள்ளிவாசலுக்கு வெளியில தொழுதுட்டு போகக்கூடிய இடத்திலேயோ எந்த இடத்தினாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 பேராவது ஒரு இடத்துல கூடுகிறோம் என்று சொன்னால் கூடக்கூடிய மக்கள் எதை பற்றி பேசுவார் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சற்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆரம்பத்தில் ஏதோ ஒரு சில பொதுவான விஷயங்களை பேசுவது போல இருக்கும். கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு என்ன போயிடும், இப்போ அந்த அப்துல்லா இருக்கானே, இந்த அப்துல் காதர் இருக்கானே, அந்த அலாதன் இருக்கானே, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன போயிடும், அந்த 4 பேருக்கு அப்பால் இருக்கக்கூடிய 5வது மனிதர்களை பற்றி குறை பேசக்கூடியவர்களாக ஆரம்பித்து விடுவோம். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் நீண்ட காலம் சிறையில வைக்க வேண்டிய ஒரு உறுப்பு எது என்று சொன்னால், ஒரு மனிதன் நீண்ட காலம் சிறையில வைக்க வேண்டிய ஒரு உறுப்பு எது என்று சொன்னால் அவனுடைய நாவு தான் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் மன் நஜா, நான் வெற்றி அடையணும், நாளை மறுமையிலே நான் வெற்றி அடைய வேண்டும், அதற்கு உண்டான வழிவகைகளை எனக்கு சொல்லித்தாருங்க. நான் எந்தெந்த காரியங்களை செய்வேன் என்று செய்தால் நான் மறுமையிலே எனக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த மாதிரியான காரியத்தை எங்களுக்கு நபியை நீங்கள் சொல்லி காட்டுங்கள், அதை நான் பேணணும். வெறுமனை கேட்டுட்டு அந்த காதலை விட்டுட்டு போறதுக்காண்டி அல்ல, நீங்கள் எதை மறுமைக்கான வெற்றியாக சொல்றீங்களோ அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பேண வேண்டும். எனவே அதற்கு உண்டான செயல்களை நீங்கள் எனக்கு சொல்லி காட்டுங்கள் என்பதாக சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை சொன்னார்கள். அந்த 3ல் முதலாவதாக எதை சொன்னார் என்று சொன்னால், உத்பாவே நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலாவதாக உங்களுடைய நாவை பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். 2வதாக சொன்னார்கள், நீங்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. தேவையின்றி என்று சொன்னால் நீங்கள் வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, வேலை பார்க்கறதுக்கு, கடையை திறக்கிறதுக்கு, ஃபேக்டரிக்கு, இதுவல்ல, இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இது அல்லாம சும்மா யாரை பத்தியாவது பேசுறதுக்கு, ஒரு டீ கடைக்கு போனா இங்க 4 பேரை பத்தி யாராவது ஒருத்த பத்தி பேசலாம், யாராவது கடை வச்சு நடத்துறாங்கன்னு சொன்னா கடையில போய் உட்காந்து டாப் அடிக்கலாம். டாப் என்று சொன்னாலே அடுத்தரை பத்தி குறை பேசுறது தான். நமக்கு டாப்னு சொல்லி நம்ம எதை நம்ம விலகி வச்சிருக்கோம் என்று சொன்னால் அடுத்தரை பற்றி
கழுவி ஊத்துவதற்கு பேர் தான் டாப் அடிக்கிறதுன்னு வச்சிருக்கோம். இப்படி இந்த நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வீட்டை விட்டு நீங்கள் வெளியிலே போகாதீர்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய பாவத்தை நினைத்து, குறையை நினைத்து, தவறை நினைத்து நீங்கள் அதிகமாக அழுது கொண்டு இருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் நாளை மறுமையிலே உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, நம்முடைய முன்னோர்களுடைய சிந்தனைகளும் பார்வைகளும் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் இபாதத் வணக்கம் என்று எதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் தொழுவதனாலே அவன் இபாதத்தாளி என்பதாக அவர்கள் விளங்கல. நோன்பு நோக்கிறார் என்று சொன்னால் அந்த நோன்பு தான் இபாதத் என்பதாக அவர்கள் விளங்கல. நம்முடைய முன்னோர்கள் எதை இபாதத் என்று விளங்கி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், அடுத்தவருடைய குறையை பேசாமல் இருப்பதற்கு பெயர்தான் இபாதத் என்பதாக புரிந்து வைத்திருந்தார்கள். அடுத்தவருடைய குறையை பேசாமல் இருப்பதற்கு பெயர்தான் இபாதத் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, குர்ஆனில் ஒரு அத்தியாயமே எதை பற்றி இறங்குது என்று சொன்னால், புறம் பேசக்கூடிய மனிதனுக்கு கேடு என்பதாக இறங்குகிறது. வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. யாரெல்லாம் குறை கூறி திரிந்து கொண்டே இருக்கின்றானோ, அடுத்தவரை பற்றி குறை சொல்வதிலேயே தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றானோ, அவனுக்கு எந்த விதமான தயவு தாட்சணியமின்றி வயல் என்றுதான் இருக்கிறது. நாளை மறுமையில் அவனுக்கு நரகம்தான் அவனுடைய சொந்த இடம் என்பதாக அல்லாஹ் மிக தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகின்றான். ஒரு அறிஞர் ஒரு சபைக்கு போகிறார். ஒரு சபைக்கு போகும்பொழுது அங்கே பார்க்கிறாரு, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி குறை பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி குறை பேசிக் கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த மாத்திரத்தில் அந்த அறிஞர் என்ன பண்றார் அப்படி சொன்னால், ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து அதை நதிசில் அப்படியே முக்கி, பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து நதிசில் அப்படியே முக்கி அந்த மனிதர்கிட்ட கொடுக்குறாரு. இந்தாங்க இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மனிதர் பார்க்குறாரு, நீங்கள் எந்த பேரிச்சம்பழம் கொடுக்குறீங்க? நஜீஸில் முக்கின ஒரு பேரிச்சம்பழத்தை போய் கொடுத்து இதை போய் சாப்பிடுங்க என்பதாக என்னிடத்தில் சொல்றீங்களே என்று சொல்லும் பொழுது அந்த அறிஞர் சொல்கின்றார், ஒரு பேரிச்சம்பழம் நஜீஸில் முக்கி கொடுத்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஐயரவு படுறீங்களே, நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? இன்னொரு மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் குர்ஆனை சுட்டி காட்டுகின்றான், நீங்கள் ஒருவர் யாரை பற்றியுமே குறை பேசாதீர்கள், கீபத்திலே விழுகாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அது கூடுதலாக சொல்கின்றான். கீபத்திலே விழுகுவது, அடுத்தவருடைய குறைகளை பற்றி பேசுவது எவ்வளவு மோசமான செயல் என்று சொன்னால், அடுத்தவன் ஒரு சகோதரனை அடிப்பதை போன்று அல்ல, ஒரு சகோதரனை உதைப்பது போன்று அல்ல. அல்லாஹ் இவ்வளவு கடினமான வார்த்தையை சொல்கின்றான். உன்னுடைய சகோதரனை அடிப்பதை போன்று, உன் சகோதரனை திட்டுவதை போன்று என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக உன்னுடைய சகோதரனுடைய கரியை, மாமிசத்தை புசிப்பதை போல, அதுவும் இந்த சகோதரன் செத்து கிடக்கான், பிணமா கிடக்கக்கூடிய ஒரு சகோதரனுடைய கரியை சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. அதை நினைத்து உங்களுக்கு உறுத்தலாக இருக்க மாட்டேங்குது. ஒரு நஜீஸில் முக்கிய பேரிச்சம்பழத்தை கொடுக்கும்போது இதை போய் சாப்பிட சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கிறீங்களே என்பதாக அந்த அறிஞர் அந்த மனிதரை பார்த்து சொல்லக்கூடியதாக இருந்திருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, நம்முடைய மார்க்க அறிஞர்கள் ஒரு மனிதனுடைய அழகு எது என்பதாக நம்ம மார்க்க அறிஞர்கள் சொல்லும் பொழுது அவனுடைய தோற்றத்தில் இல்லை, பார்க்கறதுக்கு ஆள் லட்சணம் இருக்காரு, ரொம்ப கியூட்டா இருக்காரு என்று சொன்னால் நம்முடைய மார்க்க அறிஞர் அதை பார்த்து, அந்த தோற்றத்தை பார்த்து அது அழகு என்பதாக அவர்கள் சொன்னதே கிடையாது. ஒரு போட்டிருக்க ட்ரெஸ் கோட்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கு, நல்ல மேட்சிங்கான ட்ரெஸ்ஸா போட்டிருக்காரு என்று சொன்னால் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் கோட்டிங், அந்த தோற்றத்தை பார்த்து அவருக்கு அழகானவர் என்பதாக சொல்லவில்லை. அவரிடத்தில் ஒருத்தர் வாகனம் இருக்கு, ரொம்ப அற்புதமான ஒரு வாகனத்தை வைத்திருக்கிறார், ரொம்ப ஹை குவாலிட்டியான வாகனத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை பார்த்து அவர்கள் அழகானர் என்பதாக சொல்லவில்லை. மாறாக ஒரு மனிதனை அவர்கள் எதை வைத்து அழகானர் என்று நமக்கு முன்னோர்கள் ஒருவரை கூறினார்கள் என்று கூறுவார்கள் என்று சொன்னால், யாரிடத்திலே நாவை பேணக்கூடிய பண்பு இருக்குமோ, யாரிடத்திலே நாவை கட்டுப்படுத்தக்கூடிய பண்பு இருக்குமோ அந்த மனிதன் தான் அழகான மனிதன் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் கூறினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, நாவை அதிகமாக பேணக்கூடியவர்களாக, நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை யோசித்து அதை அதிகமாக கண்காணிக்கக்கூடிய நன்மக்களாக
நானும் நீங்களும் ஆவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னும் பள்ளிக்கு பின்னாடி வாசலுக்கு பின்னாடி சோழர்கள் இருக்கின்றார்கள். நீ உள்ள அமர்ந்திருக்கக்கூடிய சோழர்கள் கூடிய மட்டுக்கு எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் முன்னாடி உட்காருங்க. ஒருவேளை நீங்கள் உள்பள்ளியிலே கீழே அமர்வதற்கு இடமில்லை என்று சொன்னால், வெளியே நிற்கக்கூடிய சகோதரர்கள் உள்பள்ளியிலே கீழே உங்களால் உட்கார அமர இடமில்லை என்று சொன்னால் 2ஆம் தளத்திலே உங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே சென்று அமருமாறு உங்களுக்கு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகளிலே எப்படி புறம் ஒரு தீங்கோ அதே போன்று மற்றொரு மிக முக்கியமான ஒரு தீங்கு எது என்று சொன்னால் பொய். ஒரு மனிதன் பொய் சொல்வது, அந்த பொய்யிலும் ஆகப்பெரிய பொய் எது என்று சொன்னால், பொய்யிலேயே ஆகப்பெரிய பொய் எது என்று சொன்னால், தான் எதெல்லாம் காதுக்கு வருதோ, தன் எதெல்லாம் கேள்விப்படுறாரோ அதையெல்லாம் அப்படியே நம்பி அடுத்தது அப்படியே பண்ண கக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படிப்பட்ட மனிதரை பற்றி சொன்னார்கள், கஃபாலி மாரியின் கதிபன். ஒரு மனிதன் இவன் பொய் என்பதற்கு ஓப்பன் டிக்ளராக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இவனை பார்த்த மாத்திரத்திலே இவன் பொய்யன் தான்ப்பா, இவன் பேசினாலே பொய் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை நீங்கள் ஓப்பன் டாக்க டிக்ளேர் பண்ணி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அயுஹத்திஸ லிகுல்லி மா சமியா. அவன் எதை கேள்விப்படுறானோ, எதெல்லாம் அவன் காதுக்கு வருதோ அதையெல்லாம் அப்படியே அடுத்த வழியிலும் கொண்டு போய் சேர்த்துருவான். அது வரக்கூடிய செய்தி அது உண்மையா பொய்யா, அல்லது இது உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் இது உண்மையா பொய்யா என்று என்னால் ஆராய்ச்சி பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, இது எனக்கு தேவையா, அடுத்தவர்களுக்கு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா, சொல்வது மூலமாக எனக்கும் அவருக்கும் இந்த சமூகத்திற்கும் என்ன பிரயோஜனம், இதெல்லாம் பற்றி எதுவும் கொஞ்சமும் யோசிக்கிறது கிடையாது. அதை சொல்லக்கூடிய நபர்களே முதலாம் நபர் ஆகணும். தான் காதுக்கு வந்துச்சு, அடுத்தவர் காதுக்கு வந்துச்சு, ஆனால் அடுத்தவர் மூலமாக அந்த செய்தி பரவுவதற்கு முன்னாடி ஏன் மூலமாக அந்த செய்தி பரவணும். இது யாருப்பா சொன்னது அப்படின்னு சொன்னா, நான் தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கணும். இதற்காக வேண்டிய நம்ம எல்லோருமே பெரும்பாலும் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, பேசும்போதும் சரி, அதுவும் குறிப்பாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற வலைதளமாக இருந்தாலும் சரி, ஒரு செய்தி வந்து சொன்னால் அதை பற்றி ஆராயறது கிடையாது. அது எங்கேயோ நடந்த செய்தியா இருக்கும். அதை பற்றி நம்மளால ஒரு காலம் இது உண்மையா பொய்யா என்று நம்மளால ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. பார்த்தோமா நல்லா இருந்துச்சா எடுத்துக்கொள்ள வேண்டியது, இது வந்து உண்மையா பொய்யான்னு நம்மளால அறிய முடியலன்னு சொன்னால் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போறது. இதுதான் சிறந்த குணமாக இருக்குமே ஒழிய, வந்துருச்சு கேள்விப்பட்டோம் பார்க்கறதுக்கு அப்படியே வந்து நல்ல விஷயமா இருக்கிற மாதிரி தெரியுது, அடுத்த கொண்டு போனா யார்ப்பா சொன்னது அப்படின்னு நம்மளை பாராட்டுங்க அப்படிங்கிறக்காண்டி டக்குன்னு வாட்ஸ்அப்ல ஒரு தட்டு தட்டி விட்டுறது, ஃபேஸ்புக்கில் ஒரு தட்டி விட்டுறது. அன்புக்கு நீ சகோதர நண்பர்களை, இதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு எது போதுமானது என்று சொன்னால், எதையெல்லாம் அவன் காதுக்கு வருகிறதோ, எதையெல்லாம் அவன் கேள்விப்படுகிறானோ அது எல்லாத்தையுமே அடுத்த வரையிலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கிறதே, அதுதான் அவன் பொய்யல்ல ஆகப்பெரிய பொய்யன் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான தீங்கு எது என்று சொன்னால், தமாசுக்கு பொய் சொல்றது. இப்போ இந்த படத்தில் சொல்ற மாதிரி சூன்னு சொல்லிட்டு போயிடுவோம், 2 பேரும் என்னது கைகலப்பாயிரும். நம்ம இப்போ தேடி வருவாங்க, டேய் நான் அவன்கிட்ட என்னடா சொன்னேன், அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்கடா அப்படின்னு. ஆனால் நான் சும்மா சொன்னேன்ப்பா, விளையாட்டுக்கு சொன்னேன், இதை போய் அவன் சீரியஸ் எடுத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி ஓடிடுவோம். அன்புக்கு நீ சகோதர நண்பர்களே, இந்த விளையாட்டுக்கு, இந்த தமாசுக்கு, இந்த நக்கலுக்கு, இதற்காண்டி பொய் சொல்வது இருக்கிறதே, இதுவும் நம்ம நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீங்காக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மக்களை சிரிப்பூட்டுவதற்காக வேண்டி, யார் மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் சொல்வானோ அவனுக்கு கேடுதான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இறுதியாக நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய மிக முக்கியமான கேடு, அது குறிப்பாக தாய்மார்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், தம்முடைய பிள்ளைகளை சபிப்பது அல்லது அடுத்தவர்களை சபிப்பது. அது யாரை பற்றியும் என்னது சபிக்கக்கூடியதாக இருக்கவே கூடாது. சபிக்கிறது என்பது நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, மக்கத்துல் முக்கரமாவுடைய காபத்துல்லாவுடைய மிக முக்கியமான இமாமாக இருக்கக்கூடிய சுதேசி அவர்கள் தங்களை பற்றி சொல்லுவார்கள், நான் சிறுபிராயத்தில் இருக்கும்போது என்னுடைய கேரக்டர் எப்படி சொன்னால், ரொம்ப சுட்டி, ரொம்ப வாளு. ஆனால் எங்கள் அம்மா நான் எவ்வளோ சுட்டி செய்தாலும் சரி,
எவ்வளவுதான் துடுக்குத்தனமான காரியங்களை செய்தாலும் சரி, எங்க அம்மா என்னை திட்ட மாட்டாங்க, ஏச மாட்டாங்க, சபிக்க மாட்டாங்க, நீ நாசமா போயிருவ, நீ விலக மாட்டடா, நீ தோதி போயிருவ அப்படின்னு சொல்லி என்னுடைய அம்மா என்னை ஒரு காலம் சபிக்க மாட்டாங்க. எப்பொழுதெல்லாம் அவங்க மனம் நோங்கும்படியாக நான் சிறுபிராயத்தில், இப்ப இல்ல சிறுபிராயத்தில் எப்பொழுதெல்லாம் நான் அவள் மனம் நோங்கும்படியாக நடந்து கொள்வேனோ அப்பொழுதெல்லாம் எங்க அம்மா என்னை எப்படி சபிப்பார் என்று சொன்னால், நீ காபத்துல்லாஹ்க்கு இமாமா தான் போவ, நீ காபத்துல்லாஹ்க்கு இமாமா தான் போவ என்பதாகத்தான் என்னுடைய அம்மா என்னை சபிப்பார்கள். அம்மா வார்த்தையிலிருந்து, நாவிலிருந்து என்னை பற்றி ஒரு வார்த்தை வரும் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும் என்று சொன்னால், இவ்வளவு சட்டை பண்றியடா, உன்னை பாரு, பிற்காலத்தில் காபத்துல்லாஹ்க்கு தான் இமாமா போவ என்பதாகத்தான் என்னுடைய அம்மா சொல்லுவார்கள். எங்க அம்மா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையா என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அதனுடைய பிரயோஜனத்தின் காரணத்தினாலே இந்த நீண்ட காலம் காபத்துல்லாஹ்ல இமாமாக இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்லுவதாக பல வலைதளங்களில் இந்த செய்தி பரவியிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, சகோதரிகளே, தங்களுடைய பிள்ளைகளை சபிக்க கூடாது, இன்ன பிற முஸ்லிம்களையும் சபிக்க கூடாது. எவ்வளவுதான் நமக்கு அவர்கள் தீங்கிழைத்தாலும் கூட கூடிய மட்டுக்கு அதை மறக்கணும், மன்னிக்கணும், பொறுத்து போகணும். இப்படிப்பட்ட நற்குணமுடையவர்களாக நாம் ஆக வேண்டும். இந்த சிந்தனைகளோடு நாவை அதிகமாக பேணக்கூடிய நன்மக்களாக ஆவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.